ராம், நெக்ஸ்ட் எங்க? ஜானு, நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் உன்னை சொல்லமா? அம்மாடியோ, எங்க சொல்லு. அது இங்க இருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம். சரி. வேண்டாம் விடு. ஐயோ, என்னன்னு சொல்லு. அதான் இங்க இருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம். அதுக்கு வேண்டாம் விடு, நான் கிளம்பலாம். ஐயோ சொல்லு. அது இங்க இருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம், ஆனா என் பிளாட் இங்க கிட்ட தான் இருக்கு. அதான் அங்க போலாமான்னு. என்ன பத்தி என்ன நினைக்கிற ராம்? இல்ல சாரி, நான் தப்பான அர்த்தத்துல சொல்ல. இங்க மழை வர மாதிரி இருந்தது, ஹோட்டல் வேற ரொம்ப தூரம். நான் வேணா கேப் புக் பண்றேன், நீ அதுல போயிடு, அதான் உனக்கு சேஃப். ஆமா, இந்த விஸ்வாமித்ர முனிவர டான்ஸ் ஆடி மயக்குமே ஒரு பொண்ணு, அவ பேர் என்ன? மேனகா. அவ கூடவே இன்னும் 2 இருக்குமே, அதுங்க பேர் என்ன? அது ரம்பா, ஊர்வசி. கரெக்ட். அதுங்க 3ஐயும் அதே ட்ரெஸ்ஸோட ஒரு நைட் பூரா உன்கிட்ட விட்டுட்டு போலாம். பெருசா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன், அவங்கள ரொம்ப சேஃபா பாத்துப்ப. அது நான் மீச தாடி எல்லாம் ட்ரிம் பண்ண வச்சிட்டல, அதனால உனக்கு அப்படி தெரியுது. ஓ, இல்லன்னா மட்டும்? இல்லனாலும் அப்படிதான் தெரியும். வா. வா. ராமச்சந்திரன் தீர்த்தலியோட வீடு இதானா? நல்லா இருக்கு. ஐயோ, எல்லாமே ஈரமாயிடுச்சு. இல்ல, அது பரவாயில்ல. ராம், பாத்ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட். ஓகே. நான் டவல் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஜானு, ஜானு. அது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இங்க வச்சிருக்கேன். இந்த டவலும் சோப்பும் இங்க கை கட்டுற தூரத்துல இங்க வச்சிருவா. எதுக்குடா? அதான் இங்கேயே இருக்கே. ஐயோ, அது நான் யூஸ் பண்ற சோப்பு. உனக்கு கூட சொரியாசிஸ்லாம் இல்லல்ல? சீச்சி, இச்சிங் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத கொஞ்சம் காய போட்டுறியா? இந்த டவல். தேங்க்ஸ். ராம், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நீ கேட்டுதான் ஆகணும். என்ன? நீ இப்படியே இருக்க கூடாது. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். எனக்கு உன் குழந்தைங்களை பார்க்கணும், அவங்கள தூக்கி கொஞ்சணும். அவங்க கண்ணுல உன் சாயல் இருக்கா, மூக்குல உன் சாயல் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் உன் பொண்டாட்டி என்ன பார்க்கணும். அவ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவகிட்ட என் ராம கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்னு சொல்லுவேன். டின்னர் ஆர்டர் பண்ணட்டுமா? ஹோட்டல்ல வேற நம்ம எதுவுமே சாப்பிடல, எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குது. எப்படி இருக்கு? அம்மா சமையல் மாதிரி இருக்கு. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கல்ல?
ரொம்ப நாளைக்கு அப்புறம். லூசு, நான் இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்கல, ஜென்ரலா எப்படி இருக்கேன்னு கேட்டேன். என்னடா என் அம்மா மாதிரி கேள்வி கேக்குற? கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. தனியா வேற சிங்கப்பூர்ல போய் மாட்டிக்கிட்டேனா என்ன செய்யறதுன்னு தெரியாம தினமும் சாமி முன்னாடி போய் அழுவேன். ஆனா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா. நானா எதுவும் சொல்லாமலேயே அவர் என் மனசை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாரு. குறைன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷமா இருக்கேன்னா நிம்மதியா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா இந்த சமயத்துல இப்போ உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. ஆனா சொல்ல மாட்டேன். ம் 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 ஜானு, இங்கே இரு, நான் போய் லைட் எடுத்து வரேன். ம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. என்னடா இது? மெமரிஸ். தீர்த்தல்லி ஸ்மெல். எப்படி இதெல்லாம் சேஃபா வச்சிருக்க? இது உண்டு. என்னோடதா? இது எப்படிடா உன்கிட்ட? அது கால் முளைச்சு அப்படியே நடந்து வந்துருச்சு. ம், சுட்டுட்டேன். அதான் எப்படி? அது நீ பிடி கிளாஸ் போகும்போது எப்பவுமே ஷாலை கிளாஸ்ல விட்டுட்டு போயிடுவ. நான் அதை கவனிச்சிருக்கேன், அதான் சுட்டேன். இல்ல, இது எடுக்க கூடாது. இதுவும் உன்னதுதான். இல்ல இல்ல, அது வேண்டாம் வேண்டாம். ஏய், அப்புறம் ஏன் புடுங்குற? இல்ல வேண்டாம். என்ன லவ் லெட்டரா? பின்ன என்ன, ஏதாவது கவிதையா? அட பாவி, கவிதையா? என்ன பத்தியா? எங்க காட்டு. இல்ல இல்ல வேண்டாம், இது நீ படிச்சா சிரிச்சிருவேன். நானே நிறைய தடவை படிச்சு சிரிச்சிருக்கேன். டேய், என்ன பத்திலாம் யாருடா கவிதை எழுத போறா? நீ எழுதினாதான் உண்டு. ஓகே, நீயே படி. படி. அன்புள்ள ஜானு, காலை பொழுதில் கதிரவனாய் ஜொலிப்பவளே, குருவிகளின் சத்தமும் கிளிகளின் கூச்சலும் அதிகாலை என்னை எழுப்பியது. உன் முகத்தை பார்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம்தான்
என் ஒரு நாளின் லட்சியம். அதை நோக்கியே என் பயணம். அனுதினம் கள்ளம் கபடம் இல்லாத உன் முகத்தை, உயிருள்ள ஓவியத்தை தினம் பார்ப்பதே ஒரு வரம். என் அச்சத்தை போக்கும் தினம். என் பயம் உன்னிடம் என் அன்பை சொல்வதல்ல, சொன்ன பிறகு அதை நீ ஏற்பாயா என்பதுதான். உன் இரட்டை பின்னலை பார்க்கையில் என் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. உன் இரட்டை பின்னலை பார்க்கையில் என் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. இரவில் விட்டில் பூச்சியாய் என் கனவு ஜொலிக்க, கனவில் நீ வந்து என் கண்ணீரை துடைக்கிறாய். கண்ணாடியின் முன்னின்று நான் என் பிம்பத்தை தேடினேன். ஆனால் அனுதினம் உன் பிம்பம் என் முன் வந்து காந்த கண்களால் என்னை கவிதைகள் கூற வைத்து கிறுக்கிக் கொண்டிருந்த என்னையும் ஒரு கவிஞனாக்கினாய் நீ. ஒரு கவிஞனாக்கினாய் நீ. உன் அன்புள்ள ராமச்சந்திரன். ராம், நீ இன்னும் தூங்கலையா ஜானு? மேல வா. இல்ல, நான் இங்க தரையில கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல வரப்போறியா இல்லையா? உன்னோட மெயில் ஐடி, ஹைட், வெயிட் எல்லாம் சொல்லு. எதுக்கு? நான் உனக்கு பொண்ணு பார்க்க போறேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்? அது எஸ் ஜானகி நாகராஜனுங்கிற பொண்ணை காதலிச்சுட்டு வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தோணல. நான் மட்டும் ராமச்சந்திரன் தீர்த்தல்லிய லவ் பண்ணிட்டு நிதின்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கல? எல்லாம் முடியும், சொல்லு. வேண்டாம். சொல்லு. janu99@gmail.com. ஐயோ, பாஸ்வேர்டு ஜானு ஐ லவ் யூ வா? இல்ல, ஜானு ஃபார் எவர் 777. டைம் ஆயிடுச்சா? இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனா. ஆமா, அந்த பொண்ணு ஏதோ ரகசியம் சொல்லிட்டு இருந்தா. என்ன சொன்ன? சார் ரொம்ப நல்லவரு, பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னா. சார் ரொம்ப நல்லவர்னு எனக்கும் தெரியும். ஆனா என்கிட்ட பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னா.
அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. போலாம் ஜானு. என்ன ஜானு? இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துட்டு போறேனே. ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு ஜானு. ப்ளீஸ் ராம். அப்படி பார்க்காத ஜானு. எங்க போற? ஒரு நிமிஷம் இரு, வரேன். நீ போற அதே ஃப்ளைட்ல டிக்கெட் எடுத்திருக்கேன். நீ போற வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். இதுக்கு மேல நீ அழுதன்னு வச்சுக்கயேன், கண்ணை தொட தொட.
முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.